அறிவின் வெளிச்சம் குரானின் அற்புதக் கதை. தாத்தா தன் பேரனிடம் கதைகள் மூலம் குரானின் அற்புதத்தை சொல்கிறார். முதல் அற்புதம், மனிதன் உருவாகும் முறை. தாத்தா சொன்னார், குரானில் மனிதன் ஒரு துளிவிந்துவிலிருந்து உருவாகிறான் என்று 1400 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்டுள்ளது. யூசுப் ஆச்சரியமாக பார்த்தான். இன்று மருத்துவ அறிவியல் சொல்வதை அப்பொழுது யாரும் அறியாத காலத்தில் குரான் எப்படி சொன்னது? அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. இது மனிதன் எழுதிய புத்தகமா? இரண்டாவது அற்புதம், கடல்கள் கலக்காத ரகசியம். மகனே, 2 கடல்கள் சந்தித்தாலும் அவை கலக்காமல் நடுவில் ஒரு தடுப்பு இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. இன்றைய விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த சால்ட் வாட்டர் மற்றும் ஃப்ரெஷ் வாட்டர் பேரியர் நினைவுக்கு வந்தது. அந்த காலத்தில் கடலுக்குள் யார் சென்று பார்த்தார்கள் என்று யூசுப் ஆச்சரியப்பட்டான். மூன்றாவது அற்புதம், வானத்தின் விரிவு. தாத்தா தொடர்ந்தார், வானத்தை நாம் விரிவாக்கிக் கொண்டிருக்கிறோம் என்று குர்ஆன் கூறுகிறது. இன்று விஞ்ஞானம் சொல்கிறது, யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங். யூசுப்பின் கண்கள் பிரகாசித்தன. அப்போ குர்ஆன் எதிர்கால அறிவியலை முன்பே சொல்லியதா? நான்காவது அற்புதம், இதயத்தின் உண்மை. மகனே, குர்ஆன் சொல்கிறது, கண்கள் குருடாகவில்லை, இதயங்களே குருடாகின் என்று. இன்று விஞ்ஞானம் கண்டுபிடித்தது, இதயத்துக்கும் நினைவாற்றல், உணர்ச்சி தொடர்பு இருக்கிறது என்று. யூசுப் மெதுவாக சொன்னான், தாத்தா, இது சாதாரண புத்தகம் இல்லையே. தாத்தா கண்களில் கண்ணீர் துளிர்த்தது. ஆமாம் மகனே, குர்ஆன் மனிதனுக்கு வழிகாட்டும் மட்டும் இல்லை, அவன் அறிவையும் எதிர்காலத்தையும் காட்டும் அல்லாஹ்வின் அற்புதம். முடிவு, அந்த இரவில் யூசுப் நட்சத்திரங்களை பார்த்தபடி நினைத்தான், இந்த உலகத்தை படைத்தவன் இந்த வார்த்தைகளையும் தந்திருக்க வேண்டும்